அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன். நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறக்கிறது. தங்களுக்கு புதன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் புத சுக்கிர யோகம் கிடைக்கும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். கடன் சுமை குறையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். நவம்பர் 18ஆம் தேதி குரு வக்ரம் பெறுகிறார். ஆக குரு பகவான் வக்ரம் பெறுவது மிகவும் நன்மை அளிக்கும். இதுவரை நடைபெறாத காரியங்கள் விறுவிறுவென நடக்கும். நண்பர்கள் வழிவகுத்து கொடுப்பர். திருமண முயற்சிகள் கைகூடும். இதுவரை தடங்கலான வரன்கள் அனைத்தும் வந்து சேரும். நன்மைகள் உண்டாகும். பெற்ற தாயாரின் உடல் நலம் சீராகும். இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும். பத்திரப்பதிவில் இருந்து தடைகள் அகலும். மொத்தத்தில் நாம் பாடுபட்டதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சுக்கிர மங்கள யோகம் உண்டாகும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அவர் சுகஸ்தானத்துக்கு செல்வதால் சற்று கவனம் தேவை. ஆரோக்கிய சீர்கேடுகள் வந்து போகலாம். உடல் நலனில் கவனம் தேவை. மன உறுதி குறையலாம். பிறரை நம்பி ஒப்படைத்த வேலைகளில் இழப்புகள் உண்டாகலாம். விரயங்கள் கூடும். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதனும் செல்கிறார். இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். தொழிலில் தாங்கள் தொட்டது துலங்கும். தொட்டதெல்லாம் தங்களுக்கு பொன்னாக மாறலாம். பணிபுரியும் இடத்தில் தங்களுக்கு சலுகைகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்கப் பெறுவர். தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரமாக்கப்படுவர். சிலர் வெளிநாடு சென்று வேலை செய்ய ஆர்வம் இருந்தால் தாராளமாக செல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தற்போது விஸ்தரிப்பு திட்டத்தை துவங்கலாம். வேறு தொழில்களுக்கும் தாங்கள் முயற்சி செய்யலாம். பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கலைத்துறையை பொறுத்தவரை நன்றாக இருப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று நாம் கூறலாம். கலைத்துறை அன்பர்கள் கலைத்துறை சம்பந்தமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும். வருமானம் அபரிமிதமாக இருக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை மிகவும் சாதகமாக உள்ளது. கட்சிக்குள் தங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். உயர்மட்ட தலைவர்கள் தங்களிடம் அன்பாக பழகுவர். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். மாணவர்களுக்கு கல்வியை பொறுத்தவரை கிரக நிலை சாதகமாக உள்ளது. நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு செல்லலாம். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக உள்ளன. விளைச்சல் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பயிர்களுக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் தாராளமாக கிடைக்கும். லாபம் பெறுவீர். பெண்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் மனதில் பூரிப்பு கொள்வீர். பெண்களுக்கு கணவரிடம் நெருக்கம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் சுகப்பிரசவமாகவே கிடைக்கும். பெண்களுக்கு திருமணமாகாத கன்னியருக்கு மனதுக்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். ஆகவே கன்னி ராசினருக்கு ஏறத்தாழ கிரக நிலைகள் சாதகமாக உள்ளன. இதனை நன்றாக பயன்படுத்தி சேமிப்பதற்கான வழிகளை உண்டாக்க வேண்டும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு ஸ்தோத்திரத்தை விஷ்ணு சகசரநாமம் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.